ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, கடுமையாக உழைப்பவனை விட கவனமாக உழைப்பவனே வெற்றி பெறுகிறான். முயற்சியும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் உழைப்பும் உங்களின் வெற்றிக்கு சிறந்த வழிகாட்டியாகும். எவ்வளவு பெரிய கணக்காயிருந்தாலும் அதற்கு தீர்வு காண வழிகள் பல இருக்கு. அப்படி இருக்க உன் பிரச்சனை என்னும் வழிகளை தீர்க்கவும் உன் சிந்தனையில் வழி இருக்கு. தெய்வத்திடம் செய்யும் முறையீடு ஒருபோதும் வீண் போகாது. விடாது முயன்றால் நீ வெற்றி பெறுவது உறுதி செய்யப்படும். நான் இல்லாமல் நீ எப்படி தனிச்சு ஒரு நிமிடமும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிஞ்சும் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை என் வலது கரத்தால் தாங்குறேன். கருமாக்கள் சிறிதும் மீதம் இல்லாமல் நசிந்து விடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு லோபியை போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாத்து வரேன். யார்கிட்ட நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்துக்கிறியோ அங்கேருந்து உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் செஞ்சிட்ருக்கேன். யாரை தேடி நீ போறியோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிக்கிறேன். எனக்கு பிரியமானவங்க உனக்கு ஆசி வழங்குவாங்க. அந்த ஆசியை வழங்குறது நான் தானு நீ தெரிஞ்சுக்கோ. சோதனை காலத்தில் உன்னோடு யார் பயணித்தாலும் அது நான் தானு நீ தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கிற சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் உனது கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்குது. மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி நீ அவமானப்பட்டு நிற்கிறதையும் அநியாயமாக உன் உடைமைகளையெல்லாம் பிறர் அபகரிச்சுக்கிட்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வச்சதையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிக்கிறதையும் நான் அறியாமலா இருப்பேன். இனி பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பெரும்பால அடித்து நான் துரத்துவேன். தப்பு செய்தவங்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யினாலும் இதோ நெருங்கிக்கிட்டே இருக்குது. உனக்கான ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் கஷ்டங்களை நான் உணர்ந்துக்கிறேன். நீ உன் மனசில் வச்சு புழுங்கி அதை நினச்சி நீ கதறும்போது என் மனம் துடிக்கிற துடிப்பு இருக்கே, அதை எப்படி என் வாயால் நான் சொல்கிறது? உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஆனால் அவசரப்படாத. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோன்னு எண்ணாத. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு நல்லது தானே நினைக்கிற, அப்போ உனக்கும் நல்லது தானே நடக்கும். கர்மாங்கிறதுனால அது வேறு கோணத்தில் நடக்குது. அதனால் நீ கவலைப்படாத. உன் மனசை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தவறு செய்வதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாக நினச்சி தவற உணர்ந்து மனமாற நீ திருந்தினா உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவ. நீயும் உன் வாழ்க்கையும் ஏன் பொறுப்பு. அதை நானே கவனிச்சுக்கிறேன். உனக்கான பாதையாக நான் இருந்து உன்னை அதில் என் கை பிடிச்சி நடக்க செய்வேன். உன் அம்மாவா அப்பாவா என்னைக்கும் நான் துணையாக வாழ்வேன். உனக்கு என் அருளும் ஆசையும் என்னைக்கும் உண்டு. என்கிட்ட பரிபூர்ணமாக சரணடைஞ்ச ஒருத்தர் தனது எதிர்காலத்தை பற்றியோ இப்போது இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ கவலைப்படக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டும். நடப்பது எல்லாம் எனது விருப்பப்படி தான் நடக்குது. நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேங்கிறது உன்னோட தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதனால் எதற்காகவும் கலங்காத. உனக்காக சில வாசற்கதவை நான் திறந்தேன். ஆனால் உன் மனசு அதை ஏற்றுக்கலை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய ஆரம்பித்த நேரத்தில் உனக்கு பதில் தரும் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் என்பதையும் அதனால தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பல முறை உன்கிட்ட நான் அறிவுறுத்தி இருக்கிறேன். இப்போ உனக்கு நான் அதை மறுபடியும் நினைவுபடுத்தியிருக்கிறேன். கலங்காமல் இரு. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். நல்ல இடத்துலையும் தகுந்த நேரத்துலையும் உன்னை ஓடி வந்து நான் காப்பேன். அடிக்கடி நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப அவசரப்படுற. உன் எதிர்காலத்தின் மீது முதல்ல நீ நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போனால் நீ அப்புறம் வெற்றி காண்பது ரொம்ப கஷ்டம். நல்லவர்கள் தோற்பதில்லை தான். என்னை நம்பியவர்களை நான் என்னைக்கும் கைவிட்டது இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகிக்கோ. எதையும் எதிர்த்து நில்லு. கர்ம வினைகளின்படி விதியே சதி செஞ்சாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை வையே. எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேலே நம்பிக்கை வச்சு சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும்.
உனக்கு கவசமா நான் இருக்கிறேன். உன்னை சீரும் சிறப்புமா நல்ல பெயரோட நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது உன் சாயப்பாவின் கடமை. வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானா தேடி வரும். நம்பிக்கையோட இரு. நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை செய்யும் போதும் உன் கண்களுக்கு எதுக்க உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறேன். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உன்னுடைய நிழலாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காத. வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கோ குழப்பம் நிறைஞ்சது இல்லை. இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பி போகத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நேர்மறையாக மட்டுமே நீ உன்னை வெளிப்படுத்திக்கோ. உன்னை அரவணைக்க யாரும் இல்லைன்னு வருந்தாத. உயிருக்கு உயிராக உன்னை நான் பாதுகாக்கிறேன். அதனால் நீ எதுக்கும் பயப்படாத. நீ நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றத்தான் போகிற. உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையின் பக்குவத்தை நீ முழுமையாக அறிஞ்சிக்கணும். நீ பயணிக்கும் வழியில் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். ஆனால் வழியில் சில முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். அந்த காயம் உனக்கு வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிஞ்சி தொடர்ந்து நடப்போட்டு பயணிச்சா இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். சகல சௌபாக்கியமும் பெற்று நீ சீரும் சிறப்புமா வாழத்தான் போகிற. அதை உன் சாயப்பா நான் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன். உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கத்தான் போகுது. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ கவலைப்படாத. நீ எடுக்கும் எல்லா முயற்சியிலையும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டு பாரு. கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உன்னோடு. நீ திரும்புகிற திசையெல்லாம் நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் தான் உன்னை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் ரொம்பவே சரியானது தான். ஒருத்தன் 20 வயசில் திருமணம் செய்கிறான். ஆனால் 10 வருஷம் கழித்து அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. இன்னொருத்தன் 30 வயசில் திருமணம் செய்கிறான். அவனுக்கோ ஒரே வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. ஒருத்தன் 22 வயசில் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகிறான். ஆனால் 5 வருடங்களுக்கு அப்புறம்தான் அவனுக்கு வேலை கிடைக்கிது. இன்னொருத்தர் 27 வயசில் பட்டதாரி ஆகிறாரு. அடுத்த வருஷமே அவருக்கு வேலை கிடைச்சிருது. ஒருத்தர் 25 வயசில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறாரு. 45 வயசில் அவர் மரணத்தை தழுவுறாரு. இன்னொருத்தர் 50 வயசில் நிறுவனத்தின் தலைவராகிறாரு. 90 வயசு வரை வாழ்ந்துட்டு அவர் உயிர் பிரிகிறாரு. நம்மால் புரிஞ்சு கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் இறைவன் முன்பே கணித்து வைத்தவை. எழுதுகோள் தூக்கப்பட்டு விட்டன. ஏடுகளும் மடிச்சு வைக்கப்பட்டாச்சு. அவனை போல எனக்கு இல்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் தான் உன்னை போல நான் இல்லையேன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். உனக்குன்னு விதிக்கப்பட்டது வேற, அவனுக்குன்னு விதிக்கப்பட்டது வேற. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செஞ்சுடு. உனக்கு முன்னால் உள்ளவங்க முந்தியவர்களும் அல்ல, உனக்கு பின்னால் உள்ளவங்க பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்ற, அவ்வளவுதான். ஆனால் உனக்கென குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை நீ செவ்வனே பயன்படுத்திக்கோ. நீ போகிற பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியா இந்த சாயப்பா நான் இருக்கிறேன். நீ என்ன மனசார நினச்சா நான் ஓடோடி வருவேன். உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நீ நம்பிக்கையோடு இருக்கணும். உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோ. நான் உன்னோட எங்கேயும் எப்போதும் இருப்பேன். நீ கொஞ்சமும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவ. உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். நீ தனியாக நடக்கிறதா நினைக்கிறியா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்ந்துக்குவேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். என் கண்களை நல்லா உத்துப்பாரு. உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். நான் உன்னை என்னைக்கும் பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன்.
உன்னை விழ வைக்க இந்த அகிலமே முயன்றாலும் கவலைப்படாத. உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? கவலைப்படாம நம்பிக்கையோட பொறுமையோடையும் இரு. பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்து வருகின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழிக்கின்றாய். பலனை நீ அடைய முடிவது இல்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே தான் என் செயல்களை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை கீழே இறக்கிவிட்டது. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னதமான மனம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், எங்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் இந்த கீழ்நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றாய்? உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல, காலகாலமாய் தொடர்வதுதான். நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்றுதான் இதை உனக்கு நான் கொடுக்கின்றேன். உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். உணவு கொடுப்பவரும் உணவு உண்பவரும் என் வடிவங்களே. காரிய நிமித்தமாக நீ சிரமப்பட்டு கொண்டிருக்கையில் நான் அவ்விதமாக அங்கு தோன்றி கொண்டிருப்பேன். எனக்கு ஒரு வடிவம் என்பதும் இல்லை, பெயரும் இல்லை. அப்படி அன்பு மழை பெய்விப்பவர் நானே என்று என்னை அறிந்து கொள்பவர் என் பக்தர்களே ஆவர். வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சறுக்கல் தோன்றுகிறது. அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் நீ மன வலிமையுடன் போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கும் வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் அனைத்தும் வெற்றியே. அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாய் தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். அதனால் எதற்காகவும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் தன்னந்தனியானவன் என்ற சிந்தனை வராமல் பார்த்துக்கொள். உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. என்னை பார்த்தவுடனே நீ ஆனந்தத்தில் அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்த விட மாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். எவருடைய கருமம் தொலைய வேண்டும் என்று உள்ளதோ அவரே என்னை கண்டடைவார். நீ ஏன் பயப்பட வேண்டும்?
உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன். எதை கண்டும் அஞ்சாதே. நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன. இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்கிடாத. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்கிட்டயே இருக்கு. ஆனால் நீயோ அதை புரிஞ்சிக்காம அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்க. அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்துறதுக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுட்டு மறுபடியும் என்கிட்டயே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்குற. முதல்ல உன் துயரங்களை நினச்சி கவலைப்படாமல் இரு. அப்போ தான் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குத்தமில்லை, இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவிச்சு தான் ஆகணும். உன்னை இதிலிருந்து காக்கத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது அதனுடைய சிறு பகுதியை தான். வாழ்க்கையில் நீ சந்திக்கிற தோல்விகளை வச்சு வாழ்க்கையில் தோத்துட்டதா நீயே முடிவு செஞ்சிடாத. எதுவும் இங்கே நிலையானது இல்லை. இருக்கும் வர இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எப்போதும் துணை இருப்பேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியதுங்கிறத நீ உணர்ந்து செயல்பட்டா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப இன்பமயமாக அமையும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் நீ முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவ. அன்னைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில். நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்விக்கு பதிலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. உன்னோட நான் இருக்கிறத நீ மறந்துட்ட. நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை கூறுவதற்காக. காலத்தின் கட்டாயம். நான் உனது தந்தையாக, நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஒரு அதிசயம். அதே போலத்தான் நீ எனது குழந்தையாக, நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். உனது அழகான பாதங்களை கொண்டு நீ என்கிட்ட வந்திருக்க. அப்பா, நான் இப்போது வளர்ந்துட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக நீங்கள் நகர்த்தணும்? நான் தனியாக போகக்கூடாதானதுன்னு நினைக்கிற. இந்த தருணத்தில் உனது மனசில் என்னென்ன ஆசைகள் தோணுச்சு கொஞ்சம் நினச்சி பாரு. எனக்கு எப்போதும் நீ சின்ன குழந்தை தான். உனது அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செஞ்சவங்களை நான் பார்த்துக்கிறேன். நீ அவங்கள என்கிட்ட விட்டுடு. நானே சர்வாதிகாரின்னு சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக நீ ஏற்றுக்கோ. உன் வார்த்தைகளுக்காக அப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை. உன் அப்பாவா அம்மாவா உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு நான் காப்பேன். ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாக நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். நீ தினந்தோறும் என்னை கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தினமும் வழி நடத்துவேன். நீ தினமும் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உன் மேலே எனக்கு எப்படி கோபம் வரும்? நீ இருக்கும் நிலையை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம், அகந்த இவற்றையெல்லாம் இன்னையோடு விட்டுடு. உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வச்சு பாதுகாப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியை போல நீ பிரகாசமாக இருக்கிறதுக்கு நான் உன்னை வழி நடத்தி அழைச்சிட்டு போவேன். எப்போ எங்கே என்ன நீ அழைச்சாலும் நான் வருவேன். அதனால் எல்லாம் சரியாகிடும். எதற்காகவும் கலங்காத, அஞ்சாத. அப்பா, நான் உன் கூடவே தானே இருக்கேன். ஒரு முறை நீ என்கிட்ட வந்துட்டா உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீயே விலகி போனாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டுடாம உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் உன்னை சுற்றி இருப்பேன். உன் மனசில் சிறு நம்பிக்கையா, ஆறுதலா உன்னை எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே, அது எங்கிருந்து வருதுன்னு நீ யோசிச்சு பார்த்தியா? அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என் வார்த்தை.
ஆழ் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது. எனவே பாரத்தை என் மீது வச்சிடு. மீண்டும் நீ அதை எடுத்து சுமந்துக்கிட்டு இருக்காத. இனி எல்லாம் குறைஞ்சு போகும். கவலைப்படாத. என் வார்த்தையை நம்பு. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தைரியமா இரு. உனக்காக யாரும் இல்லைங்கிற நிலைமை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேங்கிறத நீ மறந்துடாத. நாம் நம்பிக்கையோடு இருந்தா நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.